மதிமுக அங்கிட்டு இங்கிட்டு அடிபட்டு துரை வைகோ அவர்களுக்காக மல்லை சத்யாவை மிகப்பெரிய துரோகி பட்டத்தை கொடுத்து வெளியேற்றி விட்டார்கள். இப்ப மதிமுகல பெரிய அளவுல பிரளயம் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் மல்லை சத்யா அவர்களே இத்தனை வருடங்கள் ஒரு தலைவர் என்னை எதுவுமே செய்ய மாட்டாரு, அவர் நல்லா பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைச்ச தலைவர் என்னை துரோகி பட்டம் கொடுத்து வெளியேற்றுகிறார். தன் மகனுக்காக என் மீது அபாண்ட பழியை சுமத்தி இருக்கிறார் வைகோ. உண்ணாநிலை போராட்டம் இருப்பது உடலுக்கு நல்லது என்று மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து PhD வாங்கி இருப்பது போல துரை வைகோ கூறுகிறார். மல்லை சத்யா அவர்கள் பதிலடி. உண்மையிலேயே மல்லை சத்யா அவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ உள்ளூர அந்த கட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ஏன்னா அது உட்கட்சி பூசல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா இப்போ அதிமுகவை பல முறை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதிமுகல EPS அணி, OPS அணி, அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அமமுகவினுடைய அணி, சசிகலா அவர்களுடைய அணி, இப்படின்னு சொல்லி பல அணிகள் இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறதையும் பல முறை சொல்லியிருக்கோம். அடுத்ததா இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக தான். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தனித்தனியா இருப்பதும், அதுவும் அன்புமணி அவர்கள் இப்போது நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராகவும் ராமதாஸ் அவர்கள் பேசுவது, தடை போடுவது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்துகிட்டே போகுது. இது பாமகக்கு சுத்தமா நல்லது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கட்சி ரொம்ப பெரிய அளவுல வீழ்ச்சியுடன் இருக்கிறது அப்படின்னா அது மதிமுக தான். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மதிமுக கரைந்து கொண்டிருந்தது என்றால் வைகோ அவர்களுக்கு பிறகு துரை வைகோ அவர்கள் திமுகல ஒரு மெம்பரா தான் இருப்பாரே தவிர மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குமா என்பது பெரும் கேள்வி.